வணக்கம் நேயர்களே. இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வருகிற எல்லோருக்கும் மிக்க நன்றிகளும் வணக்கங்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள், குரோதி வருடம். சரிங்களா? ஒவ்வொரு லக்னத்திற்கும் ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கணக்கு. ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகங்களை பொறுத்து இந்த பலன்கள் பார்த்திங்கன்னா 100% 50% வரை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஸோ இது கோச்சாரத்தில் ஒரு பேச்சு தான். உங்கள் சுய ஜாதகம் தான் மெயினாக முக்கியம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம ராசி பலனுக்குள்ளே பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மேஷராசி. மேஷராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி மே மாதம் உங்களுக்கு நடக்குது. ஸோ தனகாரகன் பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டில் உட்கார்றார். இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இவர் பார்க்கக்கூடிய பார்வைப்படும் இடங்கள் எல்லாமே ரொம்ப சுபிட்சம் பெறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா உங்களை ராசிக்கு 6, 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். சனி பகவான் 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். ரொம்ப அருமையான காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டமானது. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் அடிக்கடி சில சம்பவங்கள் நீங்கள் ஜெயிப்பீங்க. எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வீங்க. உங்களுக்கு தொழிலில் இருந்த சில இடையூறுகளும் சில தடங்களும் எல்லாமே தவிடுபொடியாகிட்டே போகும். உங்களுக்கு வரக்கூடிய பணங்கள் எல்லாமே வந்து சேரும். அது மூலிமா நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோசியர், உங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஜோசியர்கிட்ட எதுக்கும் ஒரு தடவை உங்கள் சுய ஜாதகம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இந்த 2024, 25 தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்ப அருமையாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது போக பார்த்திங்கன்னா இந்த கல்யாணமாகி குழந்தை பெறாமல் இருந்த இவ்வளோ கால தம்பதிகள் பார்த்திங்கன்னா இனி வரும் காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா செயற்கை முறையில் கருத்தரிப்பு செய்கிறது பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இயற்கை முறையிலே திடீர்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குருவோட ஒரு பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் கண்டிப்பாக இந்த குழந்தை செல்வங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலம் நான் ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும். ஸ்டடீஸு போகிறதுக்கு லோன் எதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லோனும் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடும். அரசியல் லைனில் இருக்கவங்க, அரசியல்வாதியில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு உண்டான மரியாதைகளும் பதவிகளும் பார்த்திங்கன்னா மேலிடத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்னா வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க. கமிட்மெண்ட்டுன்னு ஒருத்தர்கிட்ட நீங்கள் சொல்லும்போது நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி நான் அப்புறம் சொல்கிறேன், பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த பொதுவாக சொல்லிட்டு போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டில் உட்கார்றது உங்களுடைய லக்னத்தை பார்க்குறார், உங்கள் ராசியை பார்க்குறார் அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டங்களில் பேசுகிறத மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பேசணும். ஏன்னா நீங்கள் வேகமாக பேச போய் தான் பல இடத்துல மாட்டிக்குவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பொறுமை காத்துக்கிட்டீங்கன்னாலே போதும். நீங்கள் எப்போவுமே வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு உங்களுக்கு சகல விதத்திலும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் தரும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசியில் பார்த்திங்கன்னா ஜென்ம குரு வரார். ஸோ ஜென்ம குரு ஒரு பக்கம் மே மாதம் பேச்சு ஆகும்போது கண்டிப்பாக பணியில் ஒரு இடமாற்றம், தொழில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பார். எல்லாமே ஒரு நல்ல மாற்றமாகவே இருக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டுங்கும் போது உங்களுக்கு லைஃப் நல்லபடியாக கொடுக்கும். என்ன சார் ஜென்ம குரு வரும்போது வீட்டில் குடும்பத்தில் சில பிரிவினைகளை உண்டு பண்ணுவாரே அப்படின்னா நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தொழிலுக்கு உண்டான முன்னேற்றமும் வேலைக்கான முன்னேற்றத்தையும் அவர் தர்றதுனால கண்டிப்பாக அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ராகு கேது பார்த்திங்கன்னா ராகு 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் அந்த வெளியிட மாற்றங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் பேரும் புகழையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரிஷபராசிக்கு ரொம்ப அருமையான காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பிரிவினை இருந்தாலும் ஒரு காதலுங்கிறது பார்த்திங்கன்னா நல்லபடியாக டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஆண்டாகவே இருக்கும். ஏன்னா உங்கள் வீட்டுக்காரர் நிறைய பணம் சம்பாதிக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமானதாக தானங்க இருக்கும். கொஞ்சம் சின்ன பிரிவு தான், பட் அது ஒரு 6 மாதத்தில் சரியாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அரசியல்வாதியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் பேசுகிற பேச்சினாலே மக்கள் அதிகமாக நீங்கள் கவருவீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் ரொம்ப நல்லது செய்யக்கூடியவர். அவர் மூலியமாகவே உங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட்டுங்கிறது கிடைக்கும். மக்களுடைய யோகோபித்த ஆதரவும் அவங்கக்கிட்ட மூலியமாக கிடைக்கக்கூடிய நற்பெயரும் கட்சியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுவார் சனி பகவான்.
குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பாதகங்களை கொடுப்பார் பணம் சார்ந்த விஷயங்களை வந்துட்டு. ஸோ அதனால் இந்த ஜிபே ஃபோன்பேயில் வந்துட்டு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பர்ஸில் கொஞ்சம் பணம் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஜிபே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப திடீர்னு நெட்டு கட் ஆகிறது, சர்வர் டவுன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு காஷியஸாக இருந்துட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகும். இந்த வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு சகல விதத்திலும் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரும் நாளாக அமையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியில் வந்து அடித்து அடமலையில் துவைச்சி காய போட்டிருந்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இனி வந்துட்டு பனியை வந்துட்டு சூரியன் பார்த்தப்போ எல்லாமே விலகிற மாதிரி உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே விலகிற காலகட்டமாக இருக்கும். குரு வந்து 12ல் வந்துட்டாருன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார், ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார், உங்களுக்கு ஃபேவரட் பண்ணக்கூடியவங்க எல்லாமே சூப்பராக இருக்காங்க. குரு 12ல் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா விரயம் வந்து ஏற்படுத்துவார். ஆனால் அது சுப விரயமாகவே இருக்கும். ஸோ உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது, உங்கள் பையனுக்கு வெளிநாட்டு படிப்பு படிக்க வைக்கிறது, வேலை இல்லாதவனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா திடீர்னு வந்துட்டு அதர் ஸ்டேட்டில் வேலை கிடச்சி போகிறதுங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இந்த பிஎஃப், கிராஜுவிட்டி, இஎஸ்ஐ இந்த விஷயம்லாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கும். அது எல்லாமே இனி டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். அது மூலிமா வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் வந்துட்டு உங்களால் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிடுவீங்க. இல்லத்தரசிகள் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மிகுந்த ஒரு அந்யோன்யம் நடக்கும். அது மூலிமா வந்து வீட்டில் ஒரு சுப செய்திகளை வந்து செய்கிறோம். உங்களுடைய மனைவி வழி, கணவன் வழி உங்களுக்கு நிறைய சந்தோஷங்களை நீங்கள் கிடைக்க பெறுவீங்க. புதுசாக நகை வாங்குறது, ஜுவல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு சகல விதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் தரும் மாட்டாக அமையும். நீங்கள் எப்போவுமே வழிபாட வேண்டிய தெய்வம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு சகல விதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் தரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி. கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து மேஷத்துலேருந்து இங்கே வந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் மே மாதம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஸோ அஷ்டம சனியில் தாக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு உண்டான முயற்சிகள், உங்களுக்கு உண்டான முன்னேற்றத்தினுண்டான பாதைகள் எல்லாமே வந்துட்டு இனி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். பல தடைகளை தாண்டி தான் வந்துட்டு நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கடகராசிக்கு வந்துட்டு சந்திரனோட நிலைமையை பொறுத்து வந்துட்டு உங்களுடைய சுயஜாதகத்தில் இந்த கஷ்டமும் சந்தோஷமும் மாறி மாறி உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பீரியடில் வந்து நீங்கள் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு உண்டான படிப்பினைன்னு மட்டும் நினச்சிக்கோங்க. முயற்சியை மட்டும் தளர விடாமல் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான வழியில் என்ன தென்படுதோ அதில் எல்லாமே உங்கள் உழைப்பை கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல விதத்திலே வந்து கொண்டு போகும். மெயினாக வந்து கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனை அவ்வப்போது வந்து போகும். அது போக வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஒரு சிறு சிறு விபத்துகளும் நடக்கும். ஸோ அது எல்லாமே வந்து சமாளிக்கிற அளவு தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி இது எல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. வண்டி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மெயினாக வந்து வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழிலையும் சரி, கஸ்டமர்கிட்ட வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் அப்படிங்கிறது கொண்டு போங்க. வேலை செய்கிறவங்களும் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டு ஒரு லாங் ஜேர்னிக்கு நீங்கள் பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அரசியலில் வந்து கொண்டு போகிறவங்களுக்கு வந்துட்டு சில பிரச்சனைகள் இப்போ வரும். ஆனால் அதையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் வரும். உடல்நலம் சார்ந்த சில பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விரயங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் குரு வந்து 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அதை சமாளிக்கிற அளவுக்கு பணங்கள் வந்துட்டு உங்களுக்கு நட்பு வட்டம் மூலியமாகவும் உங்களுடைய பெரியவங்க மூத்தவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு பணம் கிடைக்கப்பட்டு சமாளிக்கிற அளவுக்கு கொண்டு போகும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு சகல விதத்தையும் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரும் மாட்டாக இருக்கும். மாணவர்கள் படிக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. சோம்பல் தன்மையை மட்டும் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே வச்சுக்காதீங்க. முடிஞ்சால் ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்க ஆரம்பிங்க. பெங்களூரில் தண்ணி பஞ்சம் சார் குளிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா அந்த நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு உண்டான விஷயங்கள் மாறுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, இனி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு. சிம்ம ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குருவோட பார்வையில் வந்துட்டு இவ்வளோ காலம் மேஷம் இருந்தது. சனி பகவானோட பார்வையை சமாளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரும்போது கொஞ்சம் வந்துட்டு மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். பிஸ்னஸ்லேயும் சரி, தனியாரில் வேலையில் இருக்கவங்களும் சரி, நிறைய மனப்போராட்டங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உடல் நம்ம வந்து அவ்வப்போது சில விஷயங்களை வந்துட்டு தடுமாறுற மாதிரி இருக்கும். வயிற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு சில கோளாறுகளை உண்டாக்கும். ஸோ ஃபுட்டில் தயவுசெய்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். மசாலா பொருட்கள், காரம் சார்ந்த உணவுகள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எளிமையான உணவு வகைகளை வந்துட்டு சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. எக்ஸசைஸ் பண்ணுறதை வந்துட்டு டெய்லி ஒரு ப்ராக்டிஸாகவே பண்ணிக்கோங்க. சார் எனக்கு நடக்கிறதெல்லாம் பழக்கமே இல்லைன்னா தயவுசெய்து நடந்து பழகிக்கோங்க. தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸை நீங்கள் அதன் மூலமாக தவிர்க்கலாம்.
கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்யோன்யம் இருக்கும். பட் அதை வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு வேலைகள் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக போய்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா குருபவனோட பார்வையினால வந்துட்டு நீங்கள் புதுசாக வீடு வாங்குறதுக்குண்டான விஷயங்கள் பண்ணுறது, லோன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக 2025க்கு அப்புறம் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. 2024ல் அதுக்குண்டான திட்டத்துக்குண்டான விஷயங்கள் கூட பணம் சேர்த்து வைக்கிற விஷயங்கள் பண்ணுங்கள். கடனில் எல்லாமே தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்குது. ஸோ கடனை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்கு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா நரசிங்க பெருமாள் வழிபாடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்குள்ளேயே வந்து கேது உட்காந்துருக்கார், 7ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார், 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பயிற்சியாகி 9ஆம் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லாவே நடக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு நான் வேலைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு வேலை அமையல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை அமையும். ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் எனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே மூலிமா நீங்கள் ஃபாரின் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும். லவ் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அந்த லவ் வந்து இனி வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய டைமாக இருக்கும். பட் அப்படி இருந்தும் சில பிரச்சனைகள் வந்து இந்த 2024 கடைசி டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தயாராகும். கன்னிராசி பெண்கள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லவ்வர் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து மண்டையை ஆட்டாமல் கொஞ்சம் தயவுசெய்து ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யோசித்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா சில விஷயங்கள் ஏமாந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு வந்து இந்த காலபுருஷனோட 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வந்து கற்பு சார்ந்த விஷயங்கள் வந்து களவு போக வாய்ப்பு இருக்கும். அதனால் அது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து ரொம்ப நல்லபடியாகவே ஒர்க் அவுட் ஆகும். பெண்கள் மாணவர்கள் படிக்கிற விஷயத்தில் வந்துட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருங்க. குரூப் ஸ்டடீஸ் கொண்டு போகிறது மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது எல்லாமே ஒரு அளவாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து குருவோட பார்வையில் வந்துட்டு இவ்வளோ காலம் வந்துட்டு இருக்குது. இந்த ஏப்ரல்லேருந்து மே மாதத்துக்கு அப்புறம் வந்து குரு வந்து 8ல் மறைஞ்சிருவார். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து நல்ல விஷயமா எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல்லேருந்து கொஞ்சம் வந்துட்டு அதர் ஸ்டேட்டு, ஃபாரின் கண்ட்ரீஸு இந்த மாதிரி கொண்டு போங்க. பண்ணக்கூடாத விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்குண்டான அட்வைசர் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். நீங்களே எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தவறாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்துட்டு நிறையா இருக்குது. சரிங்களா? கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு சிறு பிரிவு கண்டிப்பாக ஏற்படும். அது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான பிரிவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து மலரும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மர்ம உறுப்புகள் மூலிமா சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸுங்க வந்து க்ரியேட் ஆகும். பிசிஓடி இஷ்யூஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் செல்ஸ் கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து பண்ண ஆரம்பிங்க. ஃபுட்டு மேலே வந்துட்டு காதல் இருக்கலாம். நான் நைட்டு 3 மணிக்கு பிரியாணி சாப்பிடுவேன் சார்னு சொல்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆக்சுவலாக அது அதிகாலை 3 மணி. ஸோ அது வந்து கல்லீரல் ஓய்வெடுக்கிற டைம். அந்த டைமில் பிரியாணி சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டு உங்கள் ஃபுட்டை சைக்கிளை வந்து கரெக்டாக ஒரு லைனுக்குள்ளே கொண்டு வந்துருங்க. ஐடி கம்பெனி செக்டரில் இருக்கவங்க வந்து புதுசாக நான் படத்தில் போய் ஜாயின் பண்ண போகிறேன், இல்லாட்டி நான் அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறேன்னா தயவுசெய்து எதாக இருந்தாலும் அது வந்து 2025க்கு ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணுறது நல்லது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலபைரவர் வழிபாடு சகல விதத்தையும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் தரும் ஆண்டாக அமையுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம். விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்ப நல்ல முன்னேற்றங்களை தரும் ஆண்டாக நிச்சயமாக இருக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவிமார்கள் விவகாரத்துக்கு கோர்ட்டு கேஸ் நடந்தது விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இனி ஒரு பைசலுக்கு வரும். நிறைய பேர் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு வந்துட்டு இதோ அதான் இழுத்துட்டு வந்தவங்களாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இனி மே மாதத்துக்கு அப்புறம் வந்து அந்த பணம் வந்து கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். பிஸ்னஸில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடீர் வளர்ச்சி கண்டிப்பாக வந்து கிடைக்க பிரிவீங்க. ஃபாரின்லேருந்து ஒரு சில என்ஜிஓ ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வர வேண்டியதுன்னா அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே வர ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது மூலிமா உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து பெரிய லெவலில் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் வந்து பிறக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் வீட்டில் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு நடந்தவங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு மக்களுக்கு குழந்தை வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். பெண் குழந்தை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காலம் சோம்பல் தன்மையாக இருந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாகி படிக்கிற விஷயத்தில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக டெவலப்மெண்ட் ஆவாங்க. நீங்கள் அரசியல் லைன்லையோ இல்லாட்டி ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி லைனில் இருந்தீங்கன்னா 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கிட்டு, ஏன்னா கடந்த காலத்தில் பட்ட அனுபவங்களை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன லோ பட்ஜெட் படம் எடுத்திங்கன்னா அது பெரிய லெவலில் சக்ஸஸ் உண்டான விஷயங்கள் இருக்குது. புதுமுக கதாநாயகர்கள் அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு லாபம் வந்து அதிகமாகும். அதே மாதிரி அரசியலில் வந்துட்டு ஒரு புது முகத்தை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது அவங்க மூலிமா உங்களோட முன்னேற்றங்கிறதும் சரி வளர்ச்சிங்கிறது வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா?
நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவ வழிபாடு உங்களுக்கு சகல விதத்தையும் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்வையில் இவ்வளோ காலம் இருந்தது. இப்போ குரு வந்து 6ல் போய் வந்துறாரு. ராகு 4ல் இருக்கார், கேது 10ல் இருக்கார். செய்கிற வேலையில் வந்து ஒரு திடீர் மாற்றம் உருவாகும். இவ்வளோ காலம் வந்துட்டு நான் ஃபாரினில் இருந்தேன் சார்னு சொல்லுவாங்க, இனி வந்து நேட்டிவ்க்கு வரலாமா அப்படின்னு யோசிச்சு வந்தாங்க. தாராளமாக இனி வரக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். பட் குரு 6ல் போய் மறைனால வந்து அந்த வேலையில் ஒரு நிலைத்த தன்மை அப்படிங்கிறது இருக்காது. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் இந்த இருப்பீங்க, அடுத்த வருஷம் வேறு கம்பெனிக்கு மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஸோ வேலையை கொஞ்சம் விடுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை இருக்காது. சில பேர் தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்டேஷ்னரி, அப்புறம் வந்து பேங்கிங் செக்டரில் வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு ஹைக்கு இது எல்லாமே கிடைக்க வரும். பட் அது வந்து பெரிய லெவலில் இருக்காது, ஒரு லோயர் லெவலில் தான் இருக்கும். அதுக்காக வந்து நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு புதுசாக நீங்கள் வேலையை ஷிஃப்ட் பண்ணுறது இந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது. 2024 டிசம்பருக்கு அப்புறம் நீங்கள் எதாக இருந்தாலும் பிளான் பண்ணிங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து ரொம்ப நல்லாவே கொண்டு போகும். கணவன் மனைவி 2 பேருமே வந்து ஒரு லாங் ஜேர்னி, ஒரு ஹனிமூன் ட்ரிப்பு இந்த மாதிரி போகிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே நடக்க ஆரம்பிக்கும். என்ன அதுக்குண்டான செலவு பண்ணுறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ செலவு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். மற்றபடி எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாகவே கொண்டு போகும். மாணவர்கள் ஒரு புது ஏற்றத்தை வந்துட்டு நீங்கள் சந்திப்பீங்க. ஃபாரின் போய் படிக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு சகல விதத்தையும் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரும் ஆண்டாக அமையும் இந்த தமிழ் புத்தாண்டு. அடுத்தது வந்து மகரம். மகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகரம் சிகரம் தொடும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா குருவோட வந்துட்டு நகர் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டில் விழுந்துட்டு 9ஆம் பார்வை இந்த இதை பார்க்குறாங்க. ராகு வந்து பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானமான 3ஆம் வீட்டில் உட்காந்துட்டு, கேது வந்து பார்த்திங்கன்னா புதன் வீட்டில் உட்காந்துருக்கிறது மகரத்திற்கு ஒரு நல்ல ஒரு அருமையான அமைப்பு. மகரத்தில் வந்து வேலை செய்கிற ஹார்ட் ஒர்க்ஸு, போலீஸ் அஃபீஷியல்ஸு, மினிஸ்ட்ரி லெவலில் இருக்கவங்க, பாலிட்டிக்ஸில் இருக்கவங்க, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த லெவலுக்கு டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய விஷயமா இருக்கும். உங்களை இவ்வளோ காலமாக எதிரிகள் வந்துட்டு பல பேர் பந்தாடிட்டு இருப்பாங்க. அந்த எதிரிகள் எல்லாமே இப்போ தடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. இல்லாட்டி அவங்க வேறு ஊருக்கு மாற்றலாகி போயிடுவாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இனி கொஞ்சம் காலம் சந்தோஷமாக இருக்கலாங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் கிடைக்க பெறுவீங்க. அவங்க மூலிமா வீட்டில் ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் வந்துட்டு இனி நிலவ ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபாரின் சிட்டிசன்ஷிப்பு வீசாவில் வந்துட்டு அப்படியே மாறிடுமா சார், கிடச்சிருமான்னு கேட்டவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வழிகள் எல்லாமே வந்துட்டு தானாக பிறக்க ஆரம்பிக்கும். ஃபாரினுக்குள்ள வந்துட்டு ஜாப் போய் அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயமா வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்கும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு சகல விதத்தையும் ஏற்றத்தையும் சந்தோஷம் தருமாண்டாக மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் அமையும். அடுத்து வந்து நம்ம கும்பம். கும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனிங்கிறது இப்போ ஓடிட்டு இருக்குது. இது 7.5 சனியில் வந்து பார்த்திங்கன்னா மொதல் ரவுண்டு 3வது ரவுண்டாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் 2வது ரவுண்டு பொங்கு சனியாக இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய விஷயங்கள், தொழில் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இடைஞ்சல்களை சந்தித்தாலும் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களை விட ஒரு அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே கிடையாது. என்ன சார் சனி பகவான் வந்துட்டு இப்படியெல்லாம் செய்வாரா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் உண்மையிலே நல்லது பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த பொங்கு சனி பீரியடில். தமிழ் புத்தாண்டு படங்களில் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு வந்து நிறைய பேர் மைனஸ் சொல்லியிருக்கலாம். பட் என்னோட கருத்துப்படி இந்த கும்பத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வரை தடைக்கற்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கட்டுக்கெல்லாம் மாற்றி எல்லாமே ஜெயிக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணாமல் நீங்களாக க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஏற்றங்களாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கடன்களை வந்துட்டு குறைக்க பாய்ச்சிருங்க. குழந்தைங்கள் பேரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்பும் கவனமும் செலுத்துங்க. ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு செய்யும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே முடிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இல்லை மெயினாக அரசியல்வாதிகள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுத்த வளர்ச்சியில் வந்து பொறாமப்படாமல் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் கவனமாக பார்த்துட்டு இருந்தாலே போதும். அவனை கவுக்கணும், இவனை வந்துட்டு குழி போடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் தான் குழிக்குள்ளே போய் விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தயவுசெய்து பண்ணவே வேணாம். போலீஸ் அஃபீஷியல்ஸ், அப்புறம் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கவங்க, கருவூலத்தில் வேலை செய்கிறவங்க, இந்த கோவில் சார்ந்த பணிகளை ஈடுபடுறவங்க வந்து பக்தர்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து கரெக்டாக பண்ணிவிடுங்க. அவங்க மூலிமா இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். பட் இது எல்லாமே சமாளிக்கணும்னா உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்யுங்க. உங்களுக்கு உண்டான பரிசுகளும் பாராட்டும் வந்துட்டு அடுத்தடுத்து வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பேரை கொண்டு போகிற விஷயமா இருக்கும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிவ வழிபாடு செய்கிறது சகலவத்தையும் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரனாக இருக்கும். நீங்கள் பண்ணுற சிவ வழிபாடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மலையில் இருக்கிற சிவன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி அமையும். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய நடக்கணும், நடந்தால் தான் உங்கள் லைஃப் வந்து நல்லபடியாக இருக்குங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீன ராசி. மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் என்ட்ரிக்குள்ளே போயிருக்கீங்க.
ஸோ முன்ன சொன்ன கும்பராசிக்கு மாதிரி தான் உங்களுக்கும் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லபடியாக யூஸ் பண்ணி லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் தான் பிளான் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து நல்லபடியாக கொண்டு போகும். கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு குழப்பங்களும் சிறு சிறு கருத்து மோதல்களும் வந்து போகும். பட் இருந்தாலும் வந்துட்டு அன்புங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் அதை உணர முடியாத நிலையில் இருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருமே சண்டை போட்டு உடனே பிரிஞ்சலாங்கிற முடிவுக்கு வராமல் கொஞ்சம் பொறுத்து இருங்க. லைஃப் வந்து மாறும். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாகவே கொண்டு போகும். சரிங்களா? இப்போ மெயினாக வந்து மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமு இந்த வருஷமும் சரி இனி வரப்போகிற வருஷமும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து போனால் படிக்க ஆரம்பிங்க. சோம்பல் தன்மைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து பின்னோக்கி கொண்டு போயிடும். சரிங்களா? அரசியல் லைனில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான விஷயங்கள் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வந்தாலே போதும். அடுத்தவன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறாங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். நீங்கள் உங்கள் கட்சியில் வந்து பேர் எடுக்கணும் புகழ் பண்ணணுங்கிறனா உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செஞ்சால் போதும். அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் குழிக்குள்ள போய் விழுந்துருவீங்க. ஸோ அதை வேணாம். உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கொண்டு போயிடுங்க. கோயில் வேலையில் இருக்கவங்க இந்த பூசாரி மத குருமார்கள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலம் வந்து நீண்ட கால பிரயாணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். அந்த பயணங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே முடிய ஆரம்பிக்கும். இந்த பரிகாரம் பேர் சொல்லி நிறைய பேர் வந்துட்டு பணம் அடித்து வேலை செய்கிறவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் காலம் வந்துட்டு அமைதியாக இருக்கிறது நல்லது. இல்லாட்டி நீங்களே வந்துட்டு ஒரு முக்கிய செய்தியாக வந்துட்டு யூடியூப்பில் வர மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் வந்து உருவாக்கிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லது சொல்லுங்கள், நல்லது செய்யுங்க, மக்களுக்கு நல்லதாகவே நடக்க வரும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு வந்து எடுத்திங்கன்னா காளி கோயில் வழிபாடு உங்களுக்கு சகல விதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் தரும். நன்றி, வணக்கம்.